வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போறோம். சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி பேரணியை நடத்துறாங்க பாஜக. கோயம்புத்தூர் பாஜக மாவட்ட தலைவர் தேசிய கொடி பேரணி நடத்த மாவட்ட காவல் நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. கோவை மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்திருக்கு. உடனே கோவை பாஜக கோர்ட்டுக்கு போயிருச்சு. இந்த கேஸில் நீதிபதிகள் டிவிகே கவர்மெண்ட்டை பார்த்து காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோவை என்ன பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தான்லையா இருக்கு? நம்ம இந்தியாவில் தானே இருக்கு. தேசிய கொடியை எடுத்து பேரணி போறது அப்படிங்கிறது பாவ செயலா அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் மெட்ராஸ் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திகா ஒரு பேரணி போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல, பாஜக ஒரு பேரணி போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல, ஆனா டிவிகேக்கு மட்டும் அனுமதி கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம், மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார். இந்த கேஸை அலகாபாத் கோர்ட்டு விசாரிச்சாங்க. அலகாபாத் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட்டு இது மாதிரி ராகுல் காந்தி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் வந்திருக்கு, குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதை பற்றி இடியும் சிபிஐயும் சரி பாருங்க, இந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்கா, வருமானத்துக்கு அதிகமாக உண்மையிலே ராகுல் காந்தி சொத்து சேர்த்து வச்சிருக்காரா, இடியும் சிபிஐயும் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அலகாபாத் உயர் நீதிமன்றம் சொல்ல பதவி போன ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல அலகாபாத் உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு தடை விதிக்கணும். சிபிஐ இடி இவங்க கிட்ட சரி பார்க்க சொல்றாங்க அலகாபாத் ஹைகோர்ட். அதுக்கு உடனடியாக தடை விதிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு ராகுல் காந்தி. சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் கூடிய விரைவாக விசாரணைக்கு வர இருக்கு. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போறோம், கல்யாண் ராமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காருல்ல, சிறையில் இருக்க வேண்டிய நபர். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் மேலே டிவிகே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அண்ணாமலையை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அண்ணாமலையை பற்றி விமர்சனம் பண்ணணும். சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலையுடைய மனைவி அவர்கள் எல்லாம் இழுத்து அரசியல் லாபத்துக்காக கட்டின பொண்டாட்டியை கூட வித்துருவான் அண்ணாமலை, பொலிட்டிக்கல் கால் பாய், இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. பிடிச்சி உள்ள தூக்கி போட்டிருக்கணும், ஆனால் இப்போ வரைக்கும் போடாமல் இருக்காங்க. இப்போ அண்ணாமலையை கடிச்சுக்கிற இந்த கல்யாண் ராமன் சிஎம் விஜயை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதுவும் முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான செய்தியை பரப்பி விஜய்க்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாரு. கோவையில் ஒரு தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவன் கொல்லப்பட்டான்ல, அந்த மாணவன் கொல்லப்பட்ட பின்னணியில் ட்ரக் இஷ்யூ கிடையாது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு ஃபேக் நியூஸ் பரவுனுச்சு. காவல்துறைக்கிட்ட போதைப் பொருட்களை கல்லூரிகளில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்லப்பட்ட ஸ்டூடெண்ட் காவல்துறை கிட்ட சொன்னதாகவும், காவல்துறை இந்த பையன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் அப்படின்னு போதைப் பொருளை யூஸ் பண்ணவங்க கிட்டேயே காவல்துறை சொல்லிருச்சு. அதில் கோபம் அடைந்த அந்த ட்ரக் யூஸ் பண்ண மாணவர்கள் தான் இந்த அமுதன் அப்படிங்கிற பையனை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ் பரவுனுச்சு. அது ஃபேக் நியூஸ். உண்மை என்ன, சீனியர்ஸுக்கும் ஜூனியர்ஸுக்கும் இடையே நடந்த கேங் ரைவல்ரி தான் அமுதன் கொல்லப்பட காரணம். இதை போன வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். இப்போ கல்யாண் ராமன் என்ன பதிவு போட்டிருக்காரு தெரியுமா? இந்த ஃபேக் நியூஸை உண்மை நம்பிக்கிட்டு கல்யாண் ராமன் பதிவு போடுறாரு. ஒரு பரதேசியில் ஆட்சியில் போதைக்கு எதிராக புகார் கொடுத்த மாணவன் படுகொலை. என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, ஒரு பரதேசியில் ஆட்சியில் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இதற்காகவே டிவிகே நிர்வாகிகள் இந்த கல்யாண் ராமன் மீது புகார் கொடுத்து உள்ள வைக்கலாம். அடுத்து கருமம், இந்த அறிவு கெட்ட கும்பலின் ஆட்சியை பார்க்கும் அவலம் நம்ம வாழ்க்கை காலத்தில் ஏற்பட்டுச்சே அப்படின்னு வருத்தமா இருக்கு. புகார் கொடுத்தவனுக்கு பாதுகாப்பு தர துப்பு இல்லை, புகார் கொடுத்த மாணவன் இவன் தான் அப்படின்னு அநேகமாக அண்ணாமலை மாதிரியான திருட்டு காக்கி தான் சொல்லி கொடுத்துருப்பான், அவனையாவது கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண் ராமன் இந்த வதந்தியை இப்படி ரிவ்யூ பண்ணியிருக்காரு, கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பரதேசியில் ஆட்சியில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து அண்ணாமலை மாதிரியான ஒரு திருட்டு காக்கி தான் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒருமையில் பேசுறது. இந்த கல்யாண் ராமன் மீது அட்லீஸ்ட் தமிழக பாஜகவாவது நடவடிக்கை எடுக்கணும். கட்சியிலிருந்து விலக்கி வைக்கிறது, கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, டிஸ்மிஸ் பண்ணுறது, இதையாவது பண்ணணும். நயினார் பாஜக பேச விட்டு வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. கட்சி ரீதியாகவும் இந்த கல்யாண் ராமன் மேலே நடவடிக்கை இல்லை, காவல்துறை தரப்புக்கிட்ட இருந்தும் நடவடிக்கை இல்லை. திறக்கட்டும் சிறை கதவுகள் அப்படின்னு சொல்லிட்டோம் பொதுமக்கள் வேண்டுறாங்க.
இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.